பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். கர்த்தர் எப்பொழுதும் உன்னை நடத்துவார். வறண்ட நிலங்களில் அவர் உனது ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார். உனது எலும்புகளுக்கு பலன் கொடுப்பார். அதிக தண்ணீருள்ள தோட்டத்தை போன்று நீ இருப்பாய். எப்பொழுதும் தண்ணீருள்ள ஊற்றினை போன்று நீ இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் எப்பொழுதும் உன்னை நடத்துவார். அவர் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலையும் அவர் உங்களை நடத்துகிறவர். அநேக நேரத்தில் அவர் நம்மை நடத்துவதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறார்? திருப்திப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லும்போது சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என்னை நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடக்க பண்ணுகிறார். அவன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றுகிறது என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது பிரைஸ் தி லார்ட், நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள். அவர் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலையும் உங்களை தேற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியுங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் பசியாயிருப்பதில்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீர் ஊற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். எங்க கர்த்தர் ஒரு மனிதனை நடத்தும் பொழுது பிரைஸ் தி லார்ட், வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அவர் என்ன செய்வாரா? இறங்குவார். கர்த்தர் உங்களுக்கு இறங்குவாருங்க. அவர் உங்களுக்கு நீர் பாய்ச்சலான தோட்டத்தில் கொண்டு போய் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? விடுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் போது 78வது சங்கீதம் 15வது வசனத்தில், வனாந்தரத்தில் கன்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். வனாந்தரத்தில் கன்மலையை பிளந்து ஆழத்திலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தாராம். கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதியைப் போல ஓடி வரும்படி செய்தார். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன்,
இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்த முடியும்னா நம்முடைய தேவனால் நம்மை நடத்த முடியுங்க. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். கட்டாயம் உங்களுக்கு ஒரு நீரூற்றை இன்றைக்கு திறப்பார். ஆழத்திலிருந்து உங்களுக்கு நீரூற்று திறக்கப்படும். அவர் நடத்துவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆழத்திலிருந்து ஒரு நீரூற்றை திறந்து தாங்கப்பா. உம்மை மட்டும் நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தும். எங்களுடைய கால்களுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும். எங்கள் எலும்புகளுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும். வேதனைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.